ஒரு பார்வை இழந்த மனிதன் ஒரு பெரிய அரண்மனைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டான். அவன் கையில் ஒரு சிறிய விளக்கை கொடுத்தார்கள். அவன் சிரித்துக்கொண்டே கேட்டான், எனக்கு கண் தெரியாது, இந்த விளக்கை வைத்து நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கேட்டான். அதற்கு ஒருவர் சொன்னார், இந்த விளக்கு உனக்காக அல்ல, உன்னை மற்றவர்கள் மோதாமல் இருக்கத்தான் என்று அவர் சொன்னார். அந்த மனிதன் நடக்க ஆரம்பித்தான். சில நிமிடங்களில் யாரோ ஒருவர் அவன் மீது மோதி விழுந்தார். அவன் கோபமாக கேட்டான், என் கையில் விளக்கு இருக்கிறது, தெரியவில்லையா? அதற்கு அந்த மனிதர் அமைதியாக சொன்னார், உன் விளக்கு ஏற்கனவே அணைந்து விட்டது, அது உனக்கு தெரியவில்லையா என்று. நம்முடைய வாழ்க்கையும் இதே போலத்தான். நாம் ஒளியில் வாழ்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒளி உண்மையிலேயே எரிகிறதா என்பதை நாம் உணர மறுக்கிறோம். நாம் தினமும் வேலை செய்கிறோம், சிரிக்கிறோம், கவலைப்படுகிறோம், கோபப்படுகிறோம், கனவு காண்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் கூட நம்மிடம் நாம் கேட்பதில்லை, என்னுள் இருக்கும் உண்மையான ஒளி எது என்று. இந்த கேள்வியை ஒரு முறை கேட்டுவிட்டால் நம் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். ஒரு சிறுவன் தன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, சூரியன் மறைந்த பிறகு உலகம் இருட்டாகி விடுகிறது, அப்படியென்றால் மனிதன் எப்படி வாழ்கிறான்? தாத்தா ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தார். இதோ இந்த ஒளி இருக்கிறதே என்றார். சிறுவன் மீண்டும் கேட்டான், இந்த மெழுகுவர்த்தி அணைந்தால்? தாத்தா ஒரு டார்ச் எடுத்தார். இதோ இன்னொரு ஒளி என்றார். அதுவும் இல்லை என்றால்? தாத்தா சிரித்தார். அப்போதுதான் மனிதன் உள்ளே இருக்கும் ஒளியை தேட ஆரம்பிப்பான் என்றார். சிறுவனுக்கு அப்போது புரியவில்லை. பல வருடங்கள் கழித்து வாழ்க்கையில் தோல்வி, ஏமாற்றம், நண்பர்கள் விலகல் எல்லாவற்றையும் சந்தித்த பிறகு அந்த வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வெளியில் இருக்கும் எல்லா விளக்குகளும் அணைந்த பிறகுதான் உள்ளே இருக்கும் விளக்கை மனிதன் தேடுகிறான். உள்ளொளி என்பது கண்ணால் பார்க்கும் ஒளி அல்ல, அது மன அமைதியாக இருக்கும் நிலை. எந்த சூழ்நிலையிலும் நம்மை நாமே இழக்காமல் இருப்பது, மற்றவர்கள் பாராட்டினாலும் திட்டினாலும் உள்ளே அமைதி குலையாமல் இருப்பது, அதுதான் உள்ளொளி. அது வெளியிலிருந்து வருவதில்லை, யாராலும் கொடுக்க முடியாது, யாராலும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அதை உணர வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு வயதான பெண் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டில் மின்சாரம் இல்லை. ஒவ்வொரு இரவும் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கை ஏற்றி வைப்பார். ஒரு நாள் இளைஞன் ஒருவன் கேட்டான், பாட்டி, இந்த சிறிய விளக்கால் என்ன பயன்? இந்த கிராமம் முழுக்க இருட்டுதானே என்று கேட்டான். பாட்டி சிரித்தார். இந்த விளக்கு கிராமத்தை ஒளிர வைக்காது, ஆனால் நான் தடுமாறாமல் இருக்க இது போதும். அந்த ஒரு வாக்கியம் அந்த இளைஞனின் வாழ்க்கையை மாற்றியது. நாம் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் முதலில் நம் உள்ளே இருக்கும் இருட்டை அகற்ற வேண்டும். அதற்கு பிறகுதான் நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் ஒளியாக மாறும். நம்முள் இருக்கும் இருட்டு என்ன? பயம், பொறாமை, கோபம், அகங்காரம், அதிக ஆசை, இவையெல்லாம் உள்ளொளியை மறைக்கும் மேகங்கள். சூரியன் மறைவதில்லை, மேகம்தான் அதை மறைக்கிறது. அதுபோல உள்ளொளியும் மறைவதில்லை, நம் எண்ணங்கள் தான் அதை மூடி வைக்கின்றன. அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்தால், மனதை பார்த்தால் அந்த ஒளி மெதுவாக வெளிப்பட ஆரம்பிக்கும். உள்ளொளியை தேடுவது புதிய ஒன்றை பெறுவது அல்ல, ஏற்கனவே உள்ளதை மீண்டும் கண்டுபிடிப்பது. வெளியில் 1000 விளக்குகள் இருந்தாலும் உள்ளே ஒளி இல்லை என்றால் வாழ்க்கை இருட்டாகத்தான் இருக்கும்.
ஆனால் உள்ளே ஒரு சிறிய ஒளி இருந்தால் கூட வெளியில் எவ்வளவு இருள் இருந்தாலும் நீங்கள் வழியை கண்டுபிடித்து விடுவீர்கள். அதனால்தான் ஞானிகள் சொன்னார்கள், உலகத்தை வெல்வதற்கு முன் உன் உள்ளத்தை அறிந்து கொள். அந்த உள்ளத்தை அறியும் பயணம்தான் உள்ளொளி பயணம், உள்ளொளியை உணரும் பயணம்.